ரேவா காண்டம் 85ஆம் அத்தியாயம். சோமநாத தீர்த்தத்தின் பெருமை. குறிப்பு: தக்ஷன் சோமன் சந்திரதேவன் மீது கொண்ட சிறப்பு ஈடுபாட்டின் காரணமாக ரோஹிணி தேவியிடம் மட்டும் அதிக கவனம் செலுத்தி தனது மற்ற மனைவியரை புறக்கணித்ததால் அவருக்கு இட்ட சாபத்தை குறித்தும், சரஸ்வதி நதியும் மேற்கு கடலும் சங்கமிக்கும் இடத்தில் நீராடியதன் மூலம் அவர் அந்த சாபத்திலிருந்து விடுபட்டதை குறித்தும் மகாபாரதத்தின் சல்லிய பர்வத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு அந்த சாப விமோச்சனத்திற்கான பெருமை நர்மதை நதியில் நீராடியதற்கே அளிக்கப்படுகிறது. அந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையிலே சோமநாதர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: பின்னர், மாமன்னரே, பிரம்மஹத்தி பிராமணனை கொன்ற பாவம் போன்ற பெரும் பாவங்களையும் போக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த நர்மதை நதி தீர்த்தத்திற்கு ஒருவர் செல்ல வேண்டும். அந்த தீர்த்தம் வாரணாசிக்கு, காசிக்கு இணையான பெருமை வாய்ந்தது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார்: பிராமணரே, நர்மதை நதிக்கரையில் நிகழ்ந்த அந்த அற்புத சம்பவத்தை எனக்கு விவரித்து கூறுங்கள். வணக்கத்திற்குரிய ஐயனே, அத்தீர்த்தம் எவ்வாறு வாரணாசிக்கு இணையானதாக கருதப்படுகிறது? தயவு செய்து எனக்கு எடுத்துரையுங்கள். எனது அரசு என்னிடமிருந்து பறிக்கப்பட்டுவிட்டது. நான் துயரக் கடலில் மூழ்கி தவிக்கிறேன். சிறந்த பிராமணரே, ஆயினும் உமது அருள்மொழிகளாகிய நீரில் நீராடியதன் பயனாக எனது சுற்றத்தாரோடு நானும் துயரங்களிலிருந்து விடுபட்டுள்ளேன். மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: மிக நன்று, மிக நன்று. வலிமைமிக்க கரங்களை உடையோனே, சந்திர குலத்திற்கே ஓர் அணிகலனாக திகழ்பவனே, மிக அரிதானதும் எளிதில் அணுக முடியாததுமான ஒரு தீர்த்தத்தை குறித்து நீ என்னிடம் வினவியுள்ளாய். அத்தீர்த்தத்தின் பெருமைகள் மிக இரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டியவை ஆகும். ஆதியில் இப்பிரபஞ்சம் முழுவதற்கும் அதிபதியான பிதாமகர் முப்பாட்டனாரான பிரம்மதேவர் மட்டுமே வீற்றிருந்தார். அவரிடமிருந்து மனதாலேயே 10 முதன்மையான மகரிஷிகள், முனிவர்கள் தோன்றினர். அவர்கள் மரீச்சி, அத்திரி, ஆங்கீரசர், புலஸ்தியர், புலகர், கிரது, பிரச்சேதசர், வசிஷ்டர், பிருகு மற்றும் நாரத முனிவர் ஆவர். பேரொளி வீசும் பிரஜாபதியான பிரச்சேதசர் என்பவருக்கு தட்சன் எனும் புதல்வன் தோன்றினான். தக்ஷனுக்கு 50 மகள்கள் பிறந்தனர் என்பது நன்கு அறியப்பட்ட ஒன்றாகும். அம்மகள்களில் 10 பேரை அவன் தர்மனுக்கும் 13 பேரை கஷ்யப முனிவருக்கும் அளித்தான். அந்த புகழ்பெற்ற தக்ஷன் 27 மகள்களை சந்திர கடவுளுக்கு, இந்துவிற்கு திருமணம் செய்து வைத்தான். அந்த மகள்களுள் ரோஹிணி என்னும் பெயருடைய ஒருத்தி இருந்தாள். அவள் சந்திர கடவுளுக்கு மிகவும் பிரியமானவளாக திகழ்ந்தாள். மற்ற மகள்களின் மீது கொண்ட பரிவின் காரணமாக தக்ஷன் சந்திரனை சபித்தான். பிரஜாபதியான, படைப்பு தலைவனான தக்ஷனின் சாப வலிமையால் இரவின் அதிபதியான சந்திரன், சந்திர கடவுள் க்ஷய நோய், தேய்வு நோய் பீடிக்கப்பட்டு தனது ஒளி அனைத்தையும் இழந்தான். அமுத கதிர்களை உடைய சோமன், சந்திர கடவுள், உடல் நடுங்கியவாறே பிதாமகரிடம், பிரம்மதேவரிடம் சென்று இவ்வாறு பிரார்த்தித்தான்: தாமரையில் உதித்தவரே, உமக்கு என் வணக்கம். வேதங்களை கருவாக கொண்டவரே, வேத கர்ப்பரே, உமக்கு என் வணக்கம். நான் தம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். தாமரை ஆசனத்தில் வீற்றிருப்பவரே, என்னை காத்தருள்வீராக. பிரம்மதேவர் கூறினார்: இரவின் அதிபதியே, தாம் உமது கலைகளை, பாகங்களை இழந்து பொலிவற்றவராக காட்சியளிக்கிறேன். அன்பனே, உமது மனம் இவ்வளவு சோர்வுற்றிருப்பதற்கு என்ன காரணம்? சோமன் கூறினான்: பிரம்மதேவரே, பிரபஞ்சத்தின் இறைவனே, என்னிடம் உள்ள பொலிவின்மைக்கு காரணம் தக்ஷனின் சாபமே ஆகும். பிதாமகரே, இச்சாபத்திற்கான பரிகாரத்தை எனக்கு அருளுமாறு வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறினார்: ரேவா நதி எங்கும் எளிதில் அணுகக்கூடியதாகவே உள்ளது. ஆனால் ஓம்காரம், பிருகுக்ஷேத்திரம் மற்றும் அபூர்வா நதியுடனான சங்கமம் ஆகிய 3 புனித தலங்களில் மட்டும் அதனை அணுகுவது கடினமாகும். இரவின் இறைவனே, சோமனே, ரேவா நதியின் கரங்கள் அமைந்துள்ள அந்த இடத்திற்கே நீ செல்வாயாக. அவன் விரைந்து சென்று ரேவா நதியும் அபூர்வி நதியும் சங்கமிக்கும் இடத்தை சென்றடைந்தான். நோயின் முற்றிய நிலையில் இருந்த சோமன் திரிபுரங்களை அளித்த இறைவனாரை, திரிபுராரியை, சிவனாரை எண்ணி தியானித்தான். 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததும் மகேஸ்வரனார் அவன் மீது மனம் மகிழ்ந்தார்.
காளையை வாகனமாக கொண்டவரும் உமையின் கணவருமான அந்த இறைவன் சோமராஜனுக்கு முன் தோன்றினார். சோமராஜன் அந்த இறைவனின் திருவடிகளில் பணிந்து வணங்கி உரத்த குரலில் இவ்வாறு துதித்தான்: வெற்றி உண்டாகுக! சம்போ மகாதேவா, தமக்கு என் வந்தனங்கள். வெற்றி உண்டாகுக! சங்கரனாரே, ஈஸ்வரரே, பிரபஞ்சத்தின் இறைவனே, பாவங்களை அழிப்பவரே, தமக்கு என் வந்தனங்கள். வெற்றி உண்டாகுக! வாசுகி பாம்பை அணிகலனாக கொண்ட இறைவனே, தமக்கு என் வந்தனங்கள். வெற்றி உண்டாகுக! திரிசூலத்தையும் கபாலத்தையும் கரத்தில் ஏந்திய இறைவனாரே, தமக்கு என் வந்தனங்கள். வெற்றி உண்டாகுக! அந்தகாசுரனின் உடலை அழித்தவரே, தானவர் கூட்டங்களை சம்ஹரித்தவரே, தமக்கு என் வந்தனங்கள். வெற்றி உண்டாகட்டும். நிஷ்கலரே, கலைகளற்றவரே, சகல வடிவினரே, கலைகளுடன் கூடியவரே, தமக்கு என் வணக்கங்கள். வெற்றி உண்டாகட்டும். காலமே, காமனை எரித்தவரே, தமக்கு என் வணக்கங்கள். வெற்றி உண்டாகட்டும். நீல நிற கழுத்தினை உடையவரே, தமக்கு என் வந்தனங்கள். வெற்றி உண்டாகட்டும். நுட்பமானவரே, களங்கமற்றவரே, ஒளியின் இறைவனே, தமக்கு என் வந்தனங்கள். வெற்றி உண்டாகட்டும். ஆதி மூலமே, தொடக்கமற்றவரே, முடிவற்றவரே, சங்கரனாரே, தமக்கு என் வந்தனங்கள். வெற்றி உண்டாகட்டும். ஈசனாரே, அடியவனான என்னை காத்தருள்வீராக. சோமராஜனால் இவ்வாறு போற்றி துதிக்கப்பட்டதும் பாண்டுவின் மைந்தனே, சிறந்த மன்னனே, மகாதேவர் தேவி சிவையுடன் இணைந்து அவன் மீது பெரிதும் மகிழ்வுற்றார். சங்கரனார் பின்வருமாறு கூறினார். ஈஸ்வரனார் கூறினார்: அழகியவனே, உன் மனதில் எத்தகைய விருப்பம் இருப்பினும் என்னிடம் அதையே வரமாக வேண்டிக்கொள். மிக நன்று, மிக நன்று. வலிமை மிக்கவனே, உனது தவத்தால் நான் பெரிதும் மகிழ்வுற்றேன். சோமன் கூறினான்: மகேஸ்வரனாரே, நான் தட்சனின் சாபத்தால் எரிக்கப்பட்டு உள்ளார்ந்த வலிமையின்றி நான் தளர்வுற்றிருக்கிறேன். இறைவா, இச்சாபத்தின் விளைவை நீக்கி அருள்வாய். இறைவா, எனக்கு நன்மையை அருள்வாய். ஈஸ்வரனார் கூறினார்: உமது பக்தியால் நான் பெரிதும் ஈர்க்கப்பட்டேன். உமையவளுடன் இணைந்து நான் தமக்கு அருள்பாலிக்க திருவுள்ளம் கொண்டேன். பாவங்களற்ற சோமநாதனாக தாம் திகழ்கிறீர். இத்தீர்த்தத்தை அடைக்கலமாக பற்றியதாலேயே தாம் இத்தகைய பாவமற்ற நிலையை எய்தினீர். இவ்வாறு தேவாதி தேவர்களின் தலைவரான இறைவனார் சந்திர பகவானிடம் திருவாய் மலர்ந்தருளினார். சிறிது நேரம் தியானித்த பின்னர் இந்து சந்திரன் பகவானால் அந்த பெரும் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் அவர்கள் விரும்பும் வரங்களை அருளும் வல்லமை கொண்டது. அது அனைத்து துயரங்களையும் வேறறுக்க வல்லது. பிரம்மஹத்தி, பிராமணனை கொன்ற பாவம் எனும் பெரும் பாவத்தையும் போக்க வல்லது. குந்தியின் மைந்தனான யுதிஷ்டிரர் கூறினார்: வணக்கத்திற்குரியவரே, இறைவா, சோமநாத பெருமானின் மகிமையை எனக்கு சுருக்கமாக எடுத்துரைப்பீராக. துன்பக் கடலில் மூழ்கி தவிப்பவர்களுக்கு காப்பவராக சிறந்த அந்தணரே, தாங்கள் என்னிடம் எழுந்தருளி உள்ளீர்கள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: இத்தீர்த்தத்தின் மகத்துவத்தை கூர்ந்து செவிமடுப்பாயாக. ரேவா நதியும் உரி நதியும் சங்கமிக்கும் வடகரையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நான் உனக்கு சுருக்கமாக விவரிக்கிறேன். சம்பரன் எனும் பெயருடைய ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு திரிலோச்சனன் எனும் மகன் இருந்தான். திரிலோச்சனனின் மகனே கண்வன் ஆவான். கண்வன் பாவம் நிறைந்த செயல்களிலேயே ஈடுபாடு கொண்டவனாக திகழ்ந்தான். அவன் நாள்தோறும் காடுகளுக்கு சென்று அலைந்து திரிந்து மான் கூட்டங்களை தேடி வேட்டையாடுவதையே வழக்கமாக கொண்டிருந்தான். அத்தகைய ஒரு வேட்டையின் போது திரிலோச்சனனின் மகனான கண்வனால் ஒரு மான் கூட்டம் கொல்லப்பட்டது. அந்த அரவமற்ற பெருங்காட்டில் ஒரு பிராமணர் மானின் உருவம் பூண்டு அந்த மான் கூட்டத்திற்குள்ளேயே சஞ்சரித்து கொண்டிருந்தார். அந்த மான் கூட்டத்துடன் சேர்ந்திருந்த காரணத்தால் அந்த சிறந்த முனிவர் கண்வனால் தற்செயலாக கொல்லப்பட்டார். இவ்வாறு பிரம்மஹத்தி எனும் பெரும் பாவத்தை சுமந்து கொண்ட கண்வன் தனது பொலிவை இழந்து உடல் தளர்வுற்று பூ உலகெங்கும் அலைந்து திரிந்தான். அவ்வாறு அலைந்து திரிந்த போது அவன் உரி நதியுடன் நர்மதை நதி சங்கமிக்கும் இடத்தை சென்றடைந்தான். அவ்விடம் கிம்சுகம், அசோகம், ஜம்பீரம், பனசம், கடம்பம்,
பாடலம் போன்ற மரங்களால் நிறைந்து விளங்கியது. வில்வம் மற்றும் நாரங்கம், ஓடம்பழம் நிறைந்த மரங்கள் அதன் அழகை மேலும் மெருகூட்டின. அங்கே புளி மற்றும் சம்பக மரங்களும் இருந்தன. ஒரு அத்தி மரம் அங்கே தன் நிழலை பரப்பி நின்றது. பல உயிரினங்களால் செழித்து விளங்கிய அந்த வனத்தில் சிறுத்தைகள், மான்கள், பூனைகள், சம்பரம் மற்றும் சூக்கரம், காட்டுப்பன்றிகள் போன்ற வேட்டையாடும் விலங்குகளால் எங்கும் வனப்பு நிறைந்து காணப்பட்டது. அது முயல்கள், கவயங்கள், நீர்க்காளைகள், மயில்கள் மற்றும் காட்டு கழுதைகளால் நிரம்பியிருந்தது. காட்டிற்குள் நுழைந்த சிறிது நேரத்திலேயே கண்வர் தாகத்தாலும் மிகுந்த களைப்பாலும் பெரிதும் வாடினார். பின்னர் பாவங்களை போக்கும் சங்கம தலத்தில் அமைந்துள்ள ரேவா நதியின் புண்ணிய நீரில் அவர் தனது புனித நீராடலை மேற்கொண்டார். யுதிஷ்டிர மன்னரே, மிகுந்த பக்தியுடன் அவர் சோமநாத பெருமானை வழிபட்டார். அனைத்து பாவங்களையும் போக்கும் அதீத தூய்மை வாய்ந்த அந்நீரை அவர் பருகினார். தம் பணியாளர்களுடன் இணைந்து அவர் பல வகையான பழங்களை சுவைத்தார். மான்களை வேட்டையாடியதால் ஏற்பட்ட கடும் களைப்பின் காரணமாக அவர் மரங்களின் நிழலில் ஆழ்ந்து உறங்கினார். அச்சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட அந்தணர் அந்த சிறந்த தீர்த்தத்தில் உள்ள சங்கம தலத்திற்கு நீராடுவதற்காக வந்தார். வழிபோக்கரான அந்த அந்தணரின் மனம் அத்தலத்திலேயே லயித்து போகவே அவர் மிகுந்த மகிழ்ச்சியால் உந்தப்பட்டார். ஒரு பெண் அவரை நோக்கி, சிறந்த அந்தணரே, நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கூறினாள். பயந்து போன அந்த அந்தணர் எல்லா திசைகளிலும் சுற்றும் முற்றும் கண்டபோது, மன்னரே, சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து சிவப்பு நிற மாலைகளை சூடி உடல் முழுவதும் சிவப்பு சந்தன கலவையை தாராளமாக பூசியிருந்த ஒரு பெண்ணை கண்டார். அவள் தன் கரங்களில் ஒரு பாச கயிற்றை, கண்ணியை ஏந்தியிருந்தாள். அப்பெண் இவ்வாறு கூறினாள்: அந்தணரே, நான் கூறும் செய்தியை செவிமடுப்பீராக. நீர் அந்த சங்கம செல்கிறீர் என்றால் அங்கே என் கணவர் தங்கி இருக்கிறார். உங்கள் மனைவி காட்டின் நடுவே தனிமையில் உங்களுக்காக காத்திருக்கிறாள் என்று அவரிடம் கூறி அவரை விரைவாக என்னிடம் அனுப்பி வைப்பீராக. இவற்றை கேட்ட அந்த அந்தணர் தேவர்களுக்கும் கூட காண்பதற்கரிய அந்த புனிதமான சங்கம தலத்தை நோக்கி சென்றார். மரங்களின் குளிர்ந்த நிழலில் இளைப்பாரி கொண்டிருந்த கண்வரை அந்த அந்தணர் கண்டார். அதன் பின் அந்த சிறந்த அந்தணர் அவரிடம் பின்வரும் வார்த்தைகளை கூறினார். அந்தணர் கூறினார்: காட்டின் நடுவே தாமரை போன்ற விழிகளை உடைய ஒரு இளம் பெண்ணை நான் கண்டேன். அந்த பெண் சிவந்த ஆடைகளை அணிந்திருந்தாள். அவள் தன் உடல் முழுவதும் சிவந்த சந்தன கலவையை பூசியிருந்தாள். சிவந்த மாலைகளை சூடியவளாய் அவள் மிகுந்த பொலிவுடன் காட்சியளித்தாள். மான் போன்ற விழிகளை உடைய அந்த பெண்ணின் கரங்களில் ஒரு பாச கயிறு இருந்தது. ஒரு மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த அவள் என்னை கண்டு பின்வருமாறு கூறினாள்: என் கணவரை என்னிடம் அனுப்பி வையுங்கள். கண்வர் கூறினார்: சிறந்த அந்தணரே, மான் போன்ற விழிகளை உடைய அந்த பெண் எந்த புண்ணிய தலத்தில் இருக்கிறாள்? அவள் யாருக்கு சொந்தமான? அவள் எந்த காரணத்தினால் அங்கே தங்கி இருக்கிறாள்? இவை அனைத்தையும் எனக்கு எடுத்துரையுங்கள். அந்தணர் கூறினார்: நதி சங்கமிக்கும் இடத்திலிருந்து அரை குரோச, சுமார் 1 மைல் தொலைவில் அமைந்துள்ள அந்த பூங்காவிற்குள்ளேயே அவள் இருக்கிறாள். அந்த அந்தணர் கூறிய இவ்வார்த்தைகளை மட்டும் கொண்டு அந்த பெண் யார் என்பதை மன்னரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அதன் பின் மன்னர் கண்வர் தன் தூதுவனை அழைத்து இவ்வாறு கட்டளையிட்டார். கண்வர் கூறினார்: நீ அங்கே சென்று அந்த பெண் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறாள் என்பதையும் அவள் எங்கு செல்லவிருக்கிறாள் என்பதையும் அவளிடமே கேட்டு தெரிந்து கொள். மன்னரால் இவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த தூதுவன் விரைந்து சென்று அந்த பெண்ணை அணுகினான். மரத்தின் மீது அமர்ந்திருந்த அந்த பெண்ணை கண்ட அவன் அவளை நோக்கி இவ்வாறு கூறினான்: சிறந்த பெண்ணே, என் மன்னர் உன்னிடம் நீ யார், நீ எங்கு செல்லவிருக்கிறாய் என்று வினவுகிறார். அந்த பெண் கூறினாள்: நல்லாத்மாக்களை, அதாவது நற்குணங்கள் கொண்டோரை ஒரு ஆசான் நல்வழிப்படுத்தி பயிற்றுவிக்கிறார். தீய ஆத்மாக்களை, அதாவது தீய எண்ணம் கொண்டோரை ஒரு மன்னர் தண்டித்து நெறிப்படுத்துகிறார். இங்கு விவஸ்வானின், சூரிய கடவுளின் மகனான
யமன் மறைமுகமாக பாவங்களை செய்பவர்களை தண்டிப்பவராக திகழ்கிறார். ஒரு மானின் உருவத்தில் வந்த அந்தணனை கொன்றதன் விளைவாக பிரம்மஹத்தி அந்தணனை கொன்ற பாவம் எனும் பாவம் என்னை வந்தடைந்தது. அந்த பாவம் என்னை பற்றி கொண்டிருந்த போதிலும் இந்த தீர்த்தத்தின் புண்ணிய தலத்தின் மகிமையால் உங்கள் மன்னர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அரை குரோச தொலைவிற்குள் பிரம்மஹத்தி பாவத்தால் நுழைய இயலாது. அத்தகைய ஆற்றல் சோமநாத பெருமானுக்கு உண்டு. அந்த தலம் மற்ற புண்ணிய தலங்களுக்கு இணையான ஒன்றாக போற்றப்படுகிறது. வாரணாசி சென்று வாருங்கள். மன்னரை இங்கு விரைவாகவும் எவ்வித தயக்கமும் இன்றியும் அழைத்து வாருங்கள். அந்த சேவகன் உடல் நடுங்கவும் மிகுந்த மனக்கலக்கத்துடனும் அவசரமாக திரும்பி வந்தான். முன்னதாக நிகழ்ந்த அனைத்தையும் அவன் விவரித்தான். அந்த சேவகனின் கூற்றை கேட்டதும் மன்னர் தரையில் விழுந்தார். அந்த சேவகன் கூறினான், இறைவா, தாங்கள் ஏன் துயருறுகிறீர்கள்? அது மங்களமானதோ அல்லது அமங்கலமானதோ எதுவாயினும் அது ஏற்கனவே நிகழ்ந்து முடிந்துவிட்டது. அவன் கூறிய சொற்களை கேட்டதும் மன்னர் பின்வருமாறு கூறினார். நான் சோமநாத பெருமானின் சன்னதிக்கு அருகிலேயே என் உயிரை துறக்கப் போகிறேன். தீயும் அதற்கான விறகு கட்டைகளும் விரைவாக கொண்டு வரப்படட்டும். உடனடியாகவே மன்னரின் கட்டுப்பாட்டில் இருந்த சேவகர்களால் அனைத்தும் கொண்டு வரப்பட்டன. பாவங்களை போக்கும் ஆற்றல் கொண்ட சங்கம தலத்தில் அமைந்திருந்த அந்த தூய நீரில் மன்னர் புனித நீராடினார். அவர் சோமநாத பெருமானை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டார். பின்னர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த தீயை அவர் 3 முறை பலம் வந்தார். மஞ்சளாடை தரித்தவராகவும் சடை முடியும் கிரீடமும் அணிந்தவராகவும் திகழும் இறைவனான ஜனார்த்தனரை தன் இதயத்தில் தியானித்தவாறே மன்னரான கண்வர் அந்த தீயில் பாய்ந்து விழுந்தார். ஸ்ரீதேவியுடன் கூடியவராகவும் கருட வாகனத்தில் அமர்ந்தவராகவும் சங்கம் சக்கரம் மற்றும் கதாயுதத்தை தாங்கியவராகவும் அசுரர்களை தவறாமல் அழிப்பவராகவும் திகழும் அந்த இறைவனை அவர் தியானித்தார். அவர் இவ்வாறு பிரார்த்தித்தார், எனக்கு முக்தி பேறு கிட்டட்டும். அப்போது ஒரு குரல் ஒலித்தது, மிக நன்று, மிக நன்று இளவரசே. அத்துடன் வானிலிருந்து மலர் மாறி பொழிந்தது. அந்த சேவகர்கள் முன் எப்போதும் கண்டிராத அந்த அற்புதத்தை கண்டு வியந்து ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டனர். அவர்களும் தங்கள் இதயத்தில் கதாதரனான கதையை ஏந்திய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான இறைவனை தியானித்தவாறே அந்த தீயில் பாய்ந்து தங்கள் உயிரை துறந்தனர். அதன் பின்னர் பாண்டுவின் மைந்தனே, தர்மனே, அவர்கள் அனைவரும் ஆகாய விமானங்களில் அமர்ந்திருப்பவர்களாக காட்சியளித்தனர். சோமநாத பெருமானின் அருளாற்றலால் அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு விண்ணுலகம் அடைந்தனர். அதே வேளையில் அந்தணரான மார்க்கண்டேய முனிவர் காளை சின்னம் கொண்டவரான சிவனாரை தியானித்து கொண்டிருந்தார். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இதுவே சோமநாத பெருமானின் மகிமையாகும். இனி அவரை வழிபடுவதற்கான விரத முறைகளை செவிமடுத்து கேட்பீராக. விரதம் அனுஷ்டிப்பதற்கு உகந்த தினங்கள் சந்திரனின் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் வரும் 8ஆம் மற்றும் 14ஆம் திதிகளாகும். எக்காலத்திலும் விரதத்தை மேற்கொள்ளலாம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதியுடன் 7ஆம் சந்திர திதியுடன் கூடி வரும் பட்சத்தில் வளர்பிறை தினங்களில் விரதம் இருப்பது மிகவும் சிறந்தது. விரதம் இருப்பவர் பகல் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். இரவில் மிகுந்த பக்தியுடன் கண் விழித்திருக்க வேண்டும். அவர் பரமேஸ்வர பெருமானுக்கு பால் பொருட்கள் மற்றும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின் சந்தன கலவையை பூசி மலர்கள், தூபங்கள் முதலியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். நெய் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அங்கே நடனமும் இசையும் இடம்பெற வேண்டும். திங்கள்கிழமை காலையிலும் அஷ்டமி திதியிலும் பிராமணர்களை சிறப்பிக்க வேண்டும். அவர்கள் கோபத்தை நன்கு அடக்கியவர்களாகவும் மனக்கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும். பிறரை இகழ்வதை தவிர்த்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் அழகுற அமைந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் புகழப்படுவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் மனைவியரை மிக சிறப்பாக பராமரிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் காயத்ரி மந்திரத்தை முறையாக ஜபிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சாஸ்திரங்களால் விளக்கப்பட்ட சடங்குகளில் ஒருபோதும் ஈடுபடாதவர்களாக இருக்க வேண்டும்.
மறுமணம் செய்து கொண்ட விதவை, விருஷலி, தாழ்ந்த குலப்பெண் அல்லது சூத்திர பெண் ஆகியோர் ஒருவரின் இல்லத்திற்கு அடிக்கடி வருகை தருவார்களாயின் அத்தகைய பிராமணரை தன் நன்மையை விரும்புபவன் வெகு தொலைவிலிருந்தே விலக்கிவிட வேண்டும். விரதம், சார்த்தம் மற்றும் தானம் ஆகிய நற்காரியங்களை மேற்கொள்ளும் போது பின்வருவோரை வெகு தொலைவிலிருந்தே விலக்கிவிட வேண்டும். உடல் உறுப்புகளில் குறைபாடு உள்ளவர்கள், கூடுதல் உறுப்புகள் கொண்டவர்கள் மற்றும் முறையான பூர்வீக பின்னணி இல்லாதவர்கள், வேத பயிற்சியற்ற பிராமணர்கள், இரும்பினால் செய்யப்பட்ட கன்னி பெண்களை போன்றவர்கள் ஆவர். ஐயமின்றி அவர்கள் தங்களையும் எவருக்காக புனித சடங்குகளை செய்கிறார்களோ அந்த எஜமானர்களையும் வீழ்ச்சி அடைய செய்கிறார்கள். 6 வகையான கடமைகளை, ஷட்கர்மங்களை முறையாக செய்து வரும் பிராமணர்கள் இலவ மரத்தால், பஞ்சு மரத்தால் செய்யப்பட்ட மிதவைகளுக்கு ஒப்பானவர்கள் ஆவர். அவர்கள் தாங்களே சம்சார கடலை கடப்பதுடன் தானம் அளிப்பவரையும் அக்கடலை கடக்க செய்கிறார்கள். சோமேஸ்வர தலத்தில் பொறாமை உணர்வின்றி ஒரு சிரார்த்தத்தை, முன்னோர் வழிபாட்டை செய்பவனின் முன்னோர்கள், மறைந்த ஆத்மாக்கள், அனைத்து உயிரினங்களும் அழியும் காலம் வரை ஆழ்ந்த மன நிறைவை அடைகிறார்கள். பிராமணருக்கு சமைத்த உணவு, ஆடைகள் மற்றும் தங்கம் ஆகியவற்றை தானமாக அளிப்பவன் சங்கர பெருமானின் உலகத்தை அடைகிறான் என்பதே எனது உண்மையான வாக்கு. ஒருவன் முழுமையான உடல்வாகு கொண்ட இளமையான மற்றும் வெண்மை நிறம் வாய்ந்த ஒரு குதிரையை தானமாக அளிக்க வேண்டும். அக்குதிரை சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்திலும் இருக்கலாம். ஆயினும் அது குதிரைக்குரிய அனைத்து சிறப்பு இயல்பு அம்சங்களையும் கொண்டதாக இருக்க வேண்டும். பிராமணருக்கும் குதிரைக்கும் குங்குமம் பூசி மாலைகள் அணிவித்து வெண்ணிற ஆடையால் போர்த்த வேண்டும். அவர் அந்த பிராமணரிடம், உங்கள் பாதங்களை என் தோள்களின் மீது வைத்து குதிரையின் மீது ஏறுங்கள் என்று கூற வேண்டும். பிராமணர் குதிரையின் மேல் ஏறி சௌகரியமாக அமர்ந்த பின்னர் பக்தர் பாஸ்கரன், சூரிய பகவான் மகிழ்வாராக என்று கூற வேண்டும். அவ்வாறு செய்பவர் தம் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு சங்கரரின் உலகத்தை அடைவார். எவர் ஒருவர் தம் ஐம்புலன்களையும் அடக்கி கிரகணம் நிகழும் ஒரு நாளில் சோமதீர்த்தம் சென்று நீராடுகிறாரோ அவர் சத்தியலோகத்திலிருந்து கீழே வீழ்ந்தாலும் கூட மீண்டும் ஒரு நீதிமானான மன்னராக பிறப்பார். அவரது இருப்பிடம் எப்போதும் அங்கேயே நிலைத்திருக்கும். அது ஒருபோதும் அழிவுறாது. அவரது மகன் நீண்ட ஆயுளை பெறுவான். அவரது மனைவி எப்போதும் அவர் மீது அன்பும் நன்மதிப்பும் கொண்டவளாக திகழ்வாள். அவர் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்வார். ஒருவர் விரதம் அனுஷ்டித்து சினத்தை துறந்த நிலையில் ஒரு பிராமணருக்கு பசுவையும் அதன் கன்றையும் சேர்த்து தானமாக அளிக்க வேண்டும். அந்த பசு பால் தரும் பசுவாக இருக்க வேண்டும். மேலும் அது ஒரு வெண்ணிற ஆடையால் போர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த பசுவானது பல வண்ணங்கள் கலந்ததாகவோ, மஞ்சள் நிறத்திலோ, புகை போன்ற சாம்பல் நிறத்திலோ, நீல நிறத்திலோ, புள்ளிகள் கொண்டதாகவோ அல்லது செம்பழுப்பு நிறத்திலோ, இவற்றுள் எந்நிறத்திலும் இருக்கலாம். அது மணிகள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் குளம்புகள் வெள்ளியால் மூடப்பட்டிருக்க வேண்டும். செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், பால் கறப்பதற்காக பித்தளை பாத்திரம் வழங்கப்பட வேண்டும். அரசனே, பசுவின் கொம்புகள் பொன்னால் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஒரு வெண்ணிற பசுவை தானமாக அளிப்பவர் தனது குடும்பத்தின் பெருக்கத்தை பெறுகிறார். ஒரு செந்நிற பசு நல் வாய்ப்பை பெருக்குகிறது. பல வண்ணங்கள் கொண்ட மற்றும் மஞ்சள் நிற பசுக்கள் துன்பங்களை அளிப்பவை என்று போற்றப்படுகின்றன. செம்பழுப்பு நிறம் கொண்ட ஒரு பசு 7 பிறவிகளில் ஈட்டிய பாவங்களை அளிக்கிறது. பசுவை தானமாக அளிப்பவர் சத்தியலோகத்தை அடைகிறார். அரசனே, ஒரு 15 தினங்களின் முடிவில் வியதி பாதம் மற்றும் வைதிருதி ஆகிய யோக காலங்களில், சூரியனின் சஞ்சார நேரங்களில், பகல் பொழுது முடிவடையும் வேளையில், கஜ்ஜச்சாயா பர்வம் மற்றும் சூரிய கிரகணம் போன்ற நிகழ்வுகள் நிகழும் போது உயரிய ஆன்மா கொண்ட பக்தர்கள் தேவர்களுக்கும் கூட அரிதானதான புண்ணிய நதி சங்கமத்திற்கு செல்ல வேண்டும்.
தன் உடலில் களிமண்ணை பூசிக்கொண்ட பின்னர் அவர் நீரில் இறங்க வேண்டும். இதயம் வரை நீர்மட்டம் இருக்கும் நிலையில் நின்று கொண்டு அவர் தனது விருப்பத்திற்கு ஏற்ப காயத்ரி மந்திரத்தையோ, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மந்திரத்தையோ, சூரிய கடவுளின் மந்திரத்தையோ அல்லது சிவ மந்திரத்தையோ ஜபிக்க வேண்டும். அத்துடன் பிராணாயாமமும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்பவர்களும் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். இவ்வாறு சங்கரனார் அருளினார். எவரேனும் சோமநாதர் ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதியை வலம் வந்தால் 7 கண்டங்களை உள்ளடக்கிய முழு பூமியையும் அவர் வலம் வந்ததற்கு அது சமமாகும். ஒரு பிரம்மஹத்தி செய்தவர், பிராமணனை கொன்றவர், மது அருந்தியவர், குருவின் மனைவியை இச்சித்தவர், கருக்கொலை செய்தவர், பொன்னை திருடியவர் ஆகிய அனைவரும் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தன் 5 புலன்களையும் அடக்கிய நிலையில் இந்த புண்ணிய தலத்தின் தீர்த்தத்தின் வரலாற்றை செவிமடுக்கும் ஒருவன் நோயுற்றிருந்தால் அந்நோயிலிருந்து விடுபடுகிறான். நோயற்றவனாக இருந்தால் பேரின்பத்தை அடைகிறான். யுதிஷ்டிர மன்னரே, உன் மனம் துன்பங்களால் வெந்து கொண்டு இருந்தால் நான் கூறுவதை செவிமடுப்பது உனக்கு நன்மை அளிக்கும். அரசனே, இவ்வுலகில் ஒரே ஒரு கருக்கொலையால் ஏற்படும் பாவத்தை கூட போக்கிக் கொள்வது மிகவும் கடினமான செயலாகும். குந்தியின் மைந்தனே, 26 கருக்கொலைகளுக்கு தன் 26 மனைவியரை புறக்கணித்ததன் விளைவான் காரணமாக அமைந்த சந்திரனின் விஷயத்திலோ அப்பாவத்தை போக்கிக் கொள்வது இன்னும் மிக கடினமானதாகும். அவனும் கூட இந்த புண்ணிய தலத்திற்கு வந்து மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டு தன் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டான். இவ்வாறு குளிர்ந்த கதிர்களை உடைய அந்த தேவன் சந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான். மன்னனே, மிக பெரும் முனிவர்களால் பாடப்பட்டதாக கருதப்படும் ஒரு தொன்மையான காதை செய்யுள் பின்வருமாறு உள்ளது. விதிமுறைப்படி முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரே ஒரு லிங்கம் 10 கருக்கொலை பாவங்களை போக்கிவிடும். ஆகையால் பரதகுல தோன்றலே, சோமன் சந்திரதேவன் 3 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்தான். முதல் லிங்கம் ரேவா மற்றும் உரி நதிகளின் சங்கமத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 2வது லிங்கம் பிருகுகச்சத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் பெரும் சித்தியை அடைந்த பின்னர் அவன் 3வது லிங்கத்தை பிரபாசத்தில் பிரதிஷ்டை செய்தான். இவ்வாறு அந்த தீர்த்தத்தின் பெருமையை நான் உனக்கு முழுமையாக எடுத்துரைத்தேன். இது நற்பக்தி, நல்புகழ், நீண்ட ஆயுள் மற்றும் ஸ்வர்க்க இன்பங்களுக்கு வழிவகுப்பதாகும். இது மனிதர்களை புனிதப்படுத்துகிறது. புத்திர பேற்றை விரும்புபவன் புத்திரர்களை பெறுகிறான். எவ்வித விருப்பமும் அற்றவன் ஸ்வர்க்கத்தை அடைகிறான். மன்னனே, இந்த தீர்த்தத்திற்கு தீர்த்த யாத்திரை புனித பயணம் மேற்கொண்ட பின்னர் ஒருவன் தனது அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இவ்வாறு சோமநாதரின் அருளால் விளையும் முழுமையான நன்மைகள் விவரிக்கப்பட்டன. ஐயமின்றி இதனை செவிமடுப்பவன் ஒரு புத்திரனை பெறுவான். இதில் நீராடுபவன் 8 புத்திரர்களை பெறுவான். ரேவா காண்டத்தின் 85ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.